பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். பாண்டியன் கதிர் கிட்ட எவ்வளவு கோவப்பட்டாலும் கதிர் கதிரோட முடிவுல இருந்து மாற்றமே இருக்கிறது கிடையாது. கதிர் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. ராஜி கதிர் இப்ப இல்லைன்னா எப்பனாலும் என்னுடைய கனவை நிறைவேற்றிக்கலாம். கடவுள் கொடுத்த வாரிசை ஏன் வேண்டாம்னு சொல்லணும்னு சொல்லிட்டெல்லாம் யார் எவ்வளவு சொன்னாலும் அதை எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. கதிர் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப முத்துவேல் கதிர், நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீ வரியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த விஷயமா பேசுறதா இருந்தா நான் எங்கேயுமே வரலன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. சரி, நான் அதை பத்தி பேசல, நீ வான்னு சொல்லிட்டு முத்துவேல் கதிரை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. இங்க பாரு, ராஜி எனக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தவமா கிடைச்சவ தெரியுமா? இங்க பார், நான் சொல்றத கேளு, அனுபவத்துல நான் சொல்றேன். நாங்களும் இப்போதைக்கு எதுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நான் ஏகப்பட்டதா வெளியில சுத்திட்டு திரிஞ்சேன். திடீர்னு எங்களுக்கு குழந்தை பொறுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. கடவுளோட கிருபையில ராஜி எனக்கு பிறந்தா. கடவுள் கொடுக்குற வரத்தை எப்பவுமே எதுக்காகவும் யாருமே தடை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கதிருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி கதிர் தயக்கமா இருக்காங்க. நீ எதுக்காக இவ்வளவு தயக்கப்படுறன்னு எனக்கு புரியுது. ராஜியோட கனவு தானே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ நம்ம இந்தியால இருக்கவங்க கூட ஏகப்பட்ட விஷயத்த சாதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குழந்தை உங்களுடைய கெரியருக்கு தடையா இருக்காதுன்னு சொல்லி எவ்வளவோ முத்துவேல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கதிரோட மனச மாத்துறாங்க. கதிரும் ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கதிர் நேரா போயிட்டு ராஜி கிட்ட இங்க பாரு ராஜி, நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே பாண்டியன் முத்துவேல் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே இதை பார்த்து குமாருக்கு பயங்கர கோபம் வருது. ரொம்பவே குமார் கோபத்துல இருக்காங்க. ஏன்னா கதிர் எல்லார சந்தோஷத்தை இருக்கிறதுல பார்த்து இதே மாதிரி குமார செஞ்சுட்டு வந்தா குமாரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஸ்பாயில் ஆக போகுது. அதை பார்த்து சக்திவேல் கூடி சீக்கிரம் கண்ணீர் வடிக்க போறாங்க. இது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.